வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம். திருவள்ளுவர் அவர் சித்தர் இதில் சேர்த்துக்கிறதா, ஞானியில் சேர்த்துக்கிறதா, எதில் சேர்த்துக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பமே இருக்கும். ஏன்னா அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார். 1330 குறளில் அவர் ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இந்த 1330 குறளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. என்ன அருமையான வார்த்தை தெரியுமா அது? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அந்த குறள் ஏன் எனக்கு தெரியுமா பிடிச்சது? என்ன காரணம்னா, இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்திருக்கான்னா அவன் சொல்லுவான், இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன், என்னை போல் மேதாவி யாரும் இல்லை, எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லுவான். அப்புறம் 500 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்தவன் 1400 1500 நான் தான் பெரியவன், எல்லாமே எனக்கு தெரியும், அந்த நேரத்தில் கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்லுவான். அப்புறம் 2000 வந்தவன் நான் தான் மேதாவி, நான் தான் எல்லாமே தெரியும் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்தீங்கன்னா 2020 20 22 23 இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி உள்ளவங்க சொல்லுவாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் இதை படித்தேன், நான் தான் அதை படித்தேன். ஆனால் இன்னும் ஃபியூச்சரில் 2050 100 200 300 போகும்போது அப்பப்போ யார் யார் என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ, யார் என்ன பண்ணுறாங்களோ, உலக மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அது அப்போ புதுசு. அதுதான் சொன்னேன், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். இதுதான் நிரந்தரம் கிடையாது. நம்ம படிக்கிறது பாஸ் ஆகணுங்கிறதுக்காக இல்லை, எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா அதுபோல் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானம் தியானம் இதெல்லாம் இந்த காமத்தினால் வந்துச்சுன்னா இதாகி போகுமோ வைக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அது எப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கணும். நம்மளோட உயிரணுக்கள், அதாவது விந்தணுக்கள் இடுப்புக்கு கீழே இருந்துச்சுன்னா அது காமம், இடுப்புக்கு மேலே போச்சுன்னா அது கடவுள். கடவுளாக இருக்க போகிறீங்களா இல்லை காம உலகத்தில் சுற்ற போகிறீங்களாங்கிறது அது நம்மளாம் எடுக்க வேண்டிய முடிவுங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து, அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. அதுக்காக எல்லாரையும் ஞானிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மளை போல தான் அவங்களும் அப்பா அம்மா காமக்கழிவுகள்லேருந்து பிறந்தவங்க தான் எல்லாருமே. உலகத்தில் எல்லா உயிருமே காமக்கழிவுலேருந்து பிறந்தது தான். என்ன நம்மளோட ஐக்கியங்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு 10 படி மேலே போய் தியானம் தவம் பண்ணதுனால தான் ஞானியாக மாறிட்டாங்க. நம்ம இல்லற வாழ்க்கையிலே அதையும் ஈடுபட்டு உயிர் சத்துக்களை குறைச்சி இது பண்ணிக்கிட்டு விரயம் பண்ணிவிட்டு உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டா அது கடவுளா காமமா அது நம்ம தாங்க முடிவு போகிறோம். அதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கணும்.